வெல்கம் பேக் டு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த இயர் நம்ம கோல் எப்படி 200 ரீச் பண்ணதா பார்ப்போம். அண்ட் இதுதான் மார்வலோட 14th மூவி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் இது ஸ்டார்டிங்கில் வில்லன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. வில்லன்ஸ் எல்லாம் பிடிச்சி ஏதோ லைப்ரரியனோட தலையை வெட்டி அதில் இருக்க ஒரு பேஜை மட்டும் கிழிச்சிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ எல்லாம் நல்லவன் நட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து 3 டைமென்ஷனல், அதாவது மிரர் டைமென்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா பேரையும் பண்ணுறாங்க. இந்த மிரர் டைமென்ஷன் பவரை யூஸ் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த ஆபத்தும் நடக்காது. ஸோ எல்லாரையும் போட்டு அடியடின்னு அடித்தாலும் எல்லோரும் ரிங்கை யூஸ் பண்ணி அங்கேன்னு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ அப்படி ஓடிடாடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ போயும் அங்கே அவங்களோட தலையை ஊற்றுக்கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டாக்டர் ஸ்டீவன் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சாங் வந்து 1989 வந்தது இல்லைங்க, 1987 தான் வந்தது அப்படின்னு சொல்லும்போது டேய் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபனும் சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஜாலியாக ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட. ஸோ வந்து ஓ இந்த பூவே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே பண்ணுறாரு. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே கேட்குறாங்க ஹெல்ப்பு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தா காட்டிட்டு அப்படியே நம்ம ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்ச் போகிறாரு. இவர் ஆக்சுவலி பார்க்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பந்தாவான ஆளுங்க, பணக்காரன் திமிரு வச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து இழுத்துட்டு போயிட்டு அப்படியே அவருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இன்னொரு தடவையும் ஜாலியாக பண்ணுறாங்க. செம்மையாக வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ஆப்ரேஷன் நல்லா தான் இருந்தது. அப்படியே டைமை கட்டுறாங்க. அப்படியே நம்ம வந்து அவர் மடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்சோ எப்படியோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த இதை காப்பாற்றினதுக்கப்புறம் நல்லா ஆப்ரேஷன் பண்ணேன். நீ படிக்க வேண்டியதை நான் பண்ணுமா, எவ்வளோ வேலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பந்தா கட்டு அப்படியே போகிறாரு. ஸோ 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு மாதிரி. சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நல்லா பேசிக்கிட்டே அப்படியே வந்து அங்கேருந்து நாம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும், அதாவது ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் நல்லா பேசுகிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நீ நல்லா ஆப்ரேஷன் பண்ண அதுக்கு பரவாயில்ல தேங்க்யூ அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் இப்போது அவங்க சொன்ன பார்ட்டிக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா பார்ட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. 6:30க்கு பார்ட்டி. ஸோ நல்லா ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஸ்பீடாக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நல்லா கால் பேசிட்டு போகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பின்னாடி ஒரு கார் வருது. ஸோ அந்த கார் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சோட மண்டையிலே போட்டு இடிக்குது. ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் கார், அதாவது அப்போ கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுது. ஸோ அது அப்படியே வந்து அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி அது கீழே விழுந்து ஐயோப்பா அது விழுந்து சாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இப்போது கையில் நிறைய இருக்குது, கையை கூட அசைக்க முடியாது. என்னை யார் இப்படி பண்ணுது, எனக்கு அக்குபஞ்சர் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதையும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ சீரியஸான நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கு இப்படி ஆனதுனால அவரே வருத்தப்பட்டுக்கிறாரு. அவரை பார்த்து ஐ எம் சாரி ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச், இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் கைக்கும் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கையை கூட அசைக்க முடியல அவரோட, அந்த அளவுக்கு பெரிய அடி. ஸோ நல்லா கால் பேசிக்கலாம், நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து எனக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கிட்டே கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அப்படியே இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவரால் இருக்கவே முடியலை. ஸோ இவர் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி வந்து பேசும்போது என் கை முக்கியமாக இல்லை உன்னோட புகழ் முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோ இவர் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கையெழுத்து போடலாம், நம்ம ஷேவிங் பண்ண முடியல, கையெழுத்து போட முடியல. அதுக்கப்புறம் இதை பாருங்கள் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எதுவுமே பண்ண முடியலன்னு கோபமாக அப்படியே தூக்கி போடுறாரு. என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்கிறாரு. உன்னால் பண்ண முடியும், உன்னால் கையை உன்னோட
அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் தயாராக முடியல. ஒன்றும் என்னால் கண்டிப்பாக இதெல்லாம் முடியவே முடியாது, என் கையே அசைக்க முடியாது, நான் ஒரு வேஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணக்கார புத்தியெல்லாம் அப்போது அவரை விட்டு போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து அவரும் நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ஸோ அந்த பக்கம் அவர் வந்து அங்கே ஒரு கோச்சிங் இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு வேர்ல்டு, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது அது ஒரு மேஜிக் மாதிரி, அது வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அவங்கள ஒரு சாசரர் ஆப்பாங்க. எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ தயாராக இருந்தனா நான் அவனை கண்டிப்பாக அனுப்புகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசுகிறாரு. எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது அந்த டார்க் நைட் போன மாதிரி தான் இருக்குது. எதுக்கு நம்ம டிசிக்குள்ளலாம் போய்ட்டு ஈஸ்ட்ரேக் பண்ணிக்கிட்டே வேணாங்க விடுங்க. இப்போ இவங்களும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக போயே தீருவேன்னு சொல்லிட்டு நான் அவர் சொன்ன இடத்துக்கு வராங்க. இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. இந்த இடம் லைக் பாகிஸ்தான் நினைக்கிறேன். ஸோ ஹிமாலயன் ஹீலிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஹிமாலயாவில் இவங்க இது பண்ணுறத இவர் பார்த்துட்றாரு. ஒருத்தரை பார்த்து இங்கே நிறைய பேர் வம்பு இழுக்கிறேன், என் கையில் எதுவுமே நடா அப்படின்னு சொல்லிட்டு கையை குத்தும்போது அவர் கை வலிக்குது. ஸோ அவங்களால போட்டு அடிக்கும்போது இவர் போட்டு கொய்யா அடியடியும் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் பேர் மொர்டோ. இவர் வந்து ஒரு சாசர் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து இவரும் வந்து இந்த டோரை திறந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டோரை திறந்து உள்ளே போனால் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ட்ரைனிங்லாம் நடக்குது. இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு சீனில் ஒரு மொட்டையை பார்த்தோம்ல, அந்த மொட்டை அம்மா பேர் என்ன தெரியுமா? பேர் ஏஷியன் ஒன்றுங்க. ஏஷியன் ஒன்றா பழங்காலத்து ஒருத்தங்க அப்படின்ற அர்த்தம். நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ இவங்க இந்த 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 சாஸ்திரம் வந்து எனக்கு நிறைய கலைகள் தெரியும்டா, வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமோ? இதை பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, வெளியில் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறியாக அழுகுறாரு. ஆனால் வந்து இதை பாரு, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஒருத்தர் மனுஷனோட உடம்புக்குள்ளே சக்கரங்கள் இருக்கும். அது உடம்புக்குள்ளேயே இருக்குது, எல்லா மனுஷன் உடம்புக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அதை ஆக்டிவ் பண்ணணுன்னா அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற பவர் செய்யணும். ஆனால் அதுக்கு நீ இன்னும் தகுதியாலடா, போடா வெளில அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம இவரும் வந்து நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, என்னோடய பண பலத்தை காட்டினா உங்களை உள்ளே வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பந்தாவாக விட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆன்மாவை பிரிச்சிடுறாங்க. இவர் உடம்பு மட்டும் உள்ளே இருக்க. ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வந்து இங்கே மேஜிக் கட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து என்னோடய பவர்ஸ் இவ்வளோ தான் பார்த்தியா, எனக்கு இதை தவிர இன்னும் நிறைய தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இப்போ அவர் மண்டைக்குள்ளே போய் ஆகாயத்துலலாம் பறக்க விட்டு பூமியை விட்டே வேலை தந்து மில்கி வேலையாக பார்த்துட்டு வந்து ஐயோ இப்போ நான் சோலார் சிஸ்டம் பார்த்தேன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்றாங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்தி அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு வேற மாதிரியான சீன் இது. இதில் நல்லா ரீஎஃப்எக்ஸ் கிராஃபிக் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கைகள் வருது, அவரோட கைகளுக்குள்ளே கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கைகளாக தெரியுது. இவருக்கு இதெல்லாம் ஒரு இல்யூஷனாக வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இல்யூஷனேட்டான ஒரு காஷன். இல்யூஷன்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்குள்ள விஷயம் அப்படின்னு தான் தெரியுது. இப்போது ஒரு கண்ணு காட்டினாங்களே, அது பேர் டொர்மாமோ. ஸோ இந்த டொர்மாமோ தான் இந்த படத்தோட வில்லன். இதை ப்ளே பண்ணதும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நடித்தவர் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, வில்லன் அண்ட் ஹீரோ. ஸோ தயவு செஞ்சு நான் திறங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை பாருங்கள், திறந்து விடுங்க, அவனுக்கு கொஞ்சம் தகுதி வேணும்ல, அவனுக்கு தகுதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். என்னெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணியே, ஏன்னா நீ ஒரு நியாயமானவன், அவனுக்கு இருக்கிற அந்த பலம் அங்கேருந்து அவன்கிட்டேருந்து போகணும், அப்போ தான் நான் அவனை உள்ளே விடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மொட்டை அம்மாவும் பேசுகிறாங்க, அதாவது ஏஷியன் ஒன்று பேசுகிறாங்க. இப்போ வந்து தயவு செஞ்சு உள்ளே விடுங்க, எத்தனை நாள் ஆனாலும் நான் இங்கே தான்டா உட்காருவேன்னு சொல்லிட்டு ராத்திரி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ உள்ளே போட்டுக்கிட்டே இதை பாரு, நீ தகுதியானவன் எனக்கு தெரிஞ்சிட்டோம், ஷம்பாலா அப்படின்றது தான் கோட்வேர்ட், சும்மா அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டைம் வில் டெல் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா வச்சுருக்காங்க அந்த வாட்சில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், இது எப்படி தெரியுமா, இதுதான் கால வரிசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகத்திலே அதாவது கோலத்தை போடுறாங்க, மேகத்திலே கோலத்தை போடுறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 பேரும் நீ நல்லாவே கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என் கையே வரக்கட்டாவல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பக்கம் நீ போய் லைப்ரரியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியன் பேர் தான் வாங்கு, ஆனால் வாங்கு தலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு ஒரு புக்கை. அண்டு இந்த புக்கை போய் படி, இந்த புக்கெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, ஏன்னா இதுதான் ஐஸாஃப் அகமட்ட புக்கு, இந்த புக்கெல்லாம் நீ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு புக்கு எப்படி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்குள்ளே இருக்கிற அந்த புக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு புக்கு ஏதாவது கீழே விழுந்துருது அப்புறம் பார்க்கணுன்னா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இங்கே இவர் இப்போ ஒரு புக்கை படிக்கிறாரு. ஸோ அந்த புக்கை படிச்சுட்டு இந்த புக்கையும் அப்படியே அங்கேயே எடுத்து வைக்கிறாரு. உனக்கு நிறைய புக்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படித்து உள்ளே வைடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அப்படியே போகிறாரு. நீ படிச்சுட்டு தான் உள்ளே வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்டீவன் ஸ்டேஞ்ச் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஐஸாஃப் அகமட்டோட புக்கிலேருந்து ஒரு பேச்சு கிடச்சிருப்பாங்களே அந்த மந்திரத்தை படிக்கிறாங்க. அப்போ டொர்மாமோட அந்த ஐஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க ஒரு ரிங்கை கொடுக்குறாங்க. ஸோ ரிங்கை வச்சு அந்த போட்டரை திறக்கலாம் பார்த்தாலும் அவரால் முடியல. இங்கே நிறைய பேர் நல்லா திறக்கிறாங்க, ஆனால் இவரால் மட்டும் முடியலை. ஸோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ உனக்கு மனசில் ஒரு நல்ல கையே இல்லாதவன்லாம் நல்லா பண்ணுறாடுறா, உனக்கு கை இருந்து வறுக்காகாம தான்டா இருக்குது, அவனுக்கெல்லாம் கையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் பண்ணுறாங்க இவங்க. கை இல்லாதவன் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் குழு பனி பிரதேசத்தில் விட்டுட்டு இவங்க பாட்டுட்டு போயிடுறாங்க. இதை பாரு நீ இங்கே நின்று நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. ஆனால் அது வரல. இவர் ஏதாவது போர்ட்டல் ஓப்பன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ணி பார்க்கலான்னு இருக்காங்க. எப்படியோ இவர் நம்பிக்கையை வைத்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இவர் ஷேவ் பண்ணி ஹேர் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து இப்போ இவர் புக்கு படிக்கலாம் அப்படின்னு வந்துடுறாரு. வந்து புக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்படியே எதுக்கு புக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட புக்கை எடுத்துடா ஐயா எங்கடா எடு அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வந்து திருடி படிக்கிறாரு. இது இவங்களுக்கு தெரிஞ்சு என்ன லைப்ரரியனே ஏமாற்றி புக்கெல்லாம் படிக்கிற போல் அடிச்சு சும்மா பவர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நல்லா இவங்க வந்து இதுதான் மிரர் டைமென்ஷன், இதுக்குள்ளே போனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது, ஏன்னா இது மிரர் டைமென்ஷன், நம்ம சண்டை போடணுன்னா இதிலலாம் சண்டை போடணும், ஆனால் இது நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணக்கூடாதா என்ன ஜாக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை பாரு இதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம், என்ன தான் பண்ணாலும் உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னோடய மாஸ்டரே, அவங்களோட ஸ்டோர்லாம் எனக்கு தெரியாதாடே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா ஒரு வேறு மாதிரியான ஃபைட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் செம்மையாக பண்ணுறாங்க. நல்லா ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்றதுக்கு இதப்பா நீ என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமான ஆளை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் எல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே நம்ம டாக்டர் ஸ்டீவன் ஸ்டேஞ்ச்கிட்டே காட்டுறாரு. ஸோ இவரும் அந்த வெப்பன்ஸ் எடுத்து அடிக்கிறாரு. வர்ற மாதிரியான சண்டை போதிங்க. ஸோ செம்ம சண்டை தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின், அதாவது நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஐஎஃப் அகமட்ட புக்கை எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த புக்கை நீ ஏன்டா எடுத்து படித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வரதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஐஎஃப் அகமட்டாவை திறந்துட்டாரு. ஐயோ, அதாவது இது எப்படின்னா டைம் ஸ்டோன் உள்ளே இருக்குது. ஸோ டைம் ஸ்டோன் வந்து முன்னாடி இருக்க அந்த பேஜை கூட காட்டும். ஸோ அந்த பேஜை வர வச்சு அதில் இருக்கிற அந்த மந்திரத்தை இவர் படிக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம அப்புறம் அந்த இன்னொரு அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாரு. நீ எதுக்கு அதை படித்த அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அந்த ஐஎஃப் அகமட்டோ இப்போது உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஎஃப் அகமட்டோ பற்றியே சொல்கிறாரு இவர். வாங்கலாம் அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஐயோ நீ வர மாதிரியான ஆள்றா, ஆனால் அந்த ஐஎஃப் அகமட்டோவை நீ எடுத்தது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லும்போது ஐம் சாரின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஐஎஃப் அகமட்டோட அந்த கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ஸ்டோனை வச்சு ரெடி பண்ணதுறாடி, அந்த டைம் ஸ்டோனை எதை வேணாலும் மாற்றும், ஏன்
உயிரோட இருக்கிறவனை உயிரோட இல்லாதவனாகவும் மாற்றும், உயிரோட இல்லாதவனை உயிரோட இருக்கனாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறையா விரியிலலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது உலகத்தை சுற்றி இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் ஸ்டோனை பற்றி சொல்கிறாரு. ஸோ மொத்தமாக 6 கற்கள் இருக்குது. அந்த 6 கற்களில் நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 5 பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம இன்ஃபினிட்டி வாரில் பார்ப்போம். ஸோ அது அப்புறமா நம்ம பேசுவோமே. இப்போது டோர்மாமு பற்றி சொல்கிறாரு. இதில் டோர்மாமு ரொம்ப பயங்கரமானவன். இவன் தான் ஐயா பார்க்கப்பட்டவன், அழிக்க வரவன், இந்த உலகத்தையே சூழ வந்தவன், இவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. யாருன்னான்னு பார்த்தா அங்கே பெரிய பிளாஸ்ட் நடக்குதுங்க. ஸோ திருப்பி அந்த அந்த பில்டிங்குள்ளே வராது. இங்கே நிறைய இடம் இருக்குது. அது அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்லோத் மாதிரி கிடைக்கிது. அது அப்படியே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பின்னாடி வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சும்மா போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. வேற மாதிரியான சண்டை இங்கே போட்டிருக்க செம்மையான சண்டை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவரோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவனை அந்த வில்லனை போட்டு அடிக்கிறாங்க. அதாவது அவங்களாம் திருப்பி ரிவர்ஸில் வர வச்சா என்னடா வர்க்கம் அடிக்க ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை வச்சு செம்மையாக அடி போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஐயையோ பின்னாடிலாம் போறியாடா டே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த இதுக்குள்ளே தள்ளிடுறான். அதான் எங்கே வேணால் கூப்பிட்டு போகுமே அங்கெல்லாம் தள்ளிடுறான். அதுக்கப்புறம் இதையே மாற்றிடுறான். இவனை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவனை போட்டு அடித்து துவம்சம் பண்ண இதெல்லாம் எனக்கு தெரியாதா, ஏன் பவர் சபக்கிறடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பிடிச்சி தள்ளிடுது. இதுக்கப்புறம் அதுவும் திருப்பி மேலே ஏற்றிட்டு வந்து பவராக வந்து சும்மா வேற மாதிரி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆயுதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை போட்டு இவனை லாக் பண்ணிடுறான். ஸோ லாக் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாரு அந்த இதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனும் பேசுகிறான். இதை பாரு நான் இதை வச்சு உன்னை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். டேய் நான் மூடிடுவேன்டா. இதை பாரு நான் அந்த ஐஎஃப் டொர்மமோ ஐஎஃப் அகமட்டாவை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அப்படியே நினைக்கிறேங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவனோட அந்த விஷயம்லாம் கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு கையை முறுக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்காக அந்த ஐயா பக்கம் மட்டும் டொர்மாமு அதை பற்றிலாம் சொல்கிறான். நீ நல்லவனே கிடையாதுல, ஒரு பணத்தாசை பிடிச்சி வந்தானே, உனக்கு எங்கடா வந்து இந்த பொறுப்பு பொடா பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு நம்ம டாக்டர் சேர்ந்து திருப்பு திட்டிக்கிட்டே இருக்கான். டேய் நீ என்னை திட்டுறல உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே அவனை போட்டு அடித்து அந்த இது ரிங்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாச்சு உனக்கு அது அப்புறமா சொல்கிறேன், நீ என்னை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் உடம்பையும் இவன் உடம்பையும் தானாக பிரிச்சுக்கிறான் அவன். ஸோ அப்படியே பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர் அதை பண்ண ஐயோ அம்மான்னு கத்தும் போது நான் தான் நீ இப்போ அவனை வந்து என்ன பண்ணுற அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத அவனும் சொல்கிறான். ஸோ அப்படியே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவன் ஆவியை பிரிச்சுக்கிட்டு வராங்க. இதே ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ சண்டை நடக்குது. அவளுக்கு செம்மையாக பயந்து அள்ளு விடுது. ஐயையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஸோ 2 பேரும் அந்த செவுத்து தாவி 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 அடிக்கிற போது இந்த பக்கம் அந்த சிப்ஸ் எல்லாம் விடுது. ஐயோ என்னடா நடக்குது, சரி சிப்ஸு கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா திருப்பி மூச்சை வர வச்சு அவனை அடித்து சும்மா வேற மாதிரி மூச்சு வந்துடுது. தேங்க்ஸ் வெரி வெரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனை போட்டு அடின்னு அடித்து இன்னும் கொஞ்சம் ஷாக் கொடுக்க சொல்லி ஒரு சும்மா வேறு மாதிரியான பவரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் மூச்சு முடிச்சிடறான். ரொம்ப பயங்கரமாக இருந்ததுல, சரி விடு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இப்படி பண்ண அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாது, நான் ஒரு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை சுற்றி அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பயந்தா கூட அவன் பயந்துடுறான் அந்த விழுந்தது. அதுக்கப்புறம் அவன் எங்கடா போனான் அப்படின்னு பார்க்கும்போது
அவனெல்லாம் அடிச்சு துவைச்சாச்சு. என்னடா சண்டை போடுற, வேற மாதிரி சண்டை போடுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஷியன் ஒன்றும் வந்து இந்த மாதிரி செம்மையாக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க 2 பேரும் அந்த ஐஎஃப் அக்கமட்டோவா ஒன்று வச்சு பிரெயின் வாஷ் பண்ணாவேன். அதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த ஐஎஃப் அக்கமட்டோவை பற்றி உனக்கு தெரியுமா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் ஸ்டோனை வச்சு ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீ நல்லவன் தான், நான் ஒத்துக்கிறேன். நானும் நல்லவன் தான், நான் ஒத்துக்கிறேன். இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்சு அடித்து போட்ட அந்த ஆள் இருக்கான்ல, ஆனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு அடித்து போட்ட ஆள் வந்து மிரர் டைமென்ஷனை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்றான். டே உன் பவர்ஸ் கலவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே 2 பேரும் ஓடி போய் அந்த மிரர் டைமென்ஷன் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டியே எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இங்கே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அங்கே தான் ஸ்டான்லி இருக்கார். ரொம்ப நல்லா இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேமியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஸ்டீவன் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அப்படியே நம்ம எல்லா பில்டிங் விட்டு பில்டிங் தாவி ஸ்பைடர்மேன் மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ ஆக்சுவலி இவரே ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரியான ஆள் தான். சரி நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங் விட்டு பில்டிங் தாவி அங்கே எங்கேன்னு போயிட்டு அவனை பிடிச்சி அவங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கிட்ட இருக்க ரிங்கை எடுத்துடுறான். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவர்ஸையும் நடுவில் வச்சுட்டு தள்ளுப்பா நீ ஒத்தே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து களத்தில் இறங்கிடுறாங்க. ஆடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் ஏறுறாங்க. இந்த இடத்துல நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பவரை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இவங்க ஒரு புரட்டி போடுற அடியை போட, இந்த பக்கம் இவங்க ஒரு அடியை போட, இதே மாற்றி இவங்க நான் 3 பேரும் சண்டை போட்டு சும்மா வேற மாதிரி போர்ட்டலுக்குள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போ இவங்களும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் கீழே விழுந்தவங்களை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஏதோ ஆகிடுது. ஸோ கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆன்மா அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே இவர் வந்து அப்படியே பிரிஞ்சுட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வெளில வந்தீங்க, அவனுங்களோட ஹெல்ப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதை பாரு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்குது. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நீ ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நான் நல்ல மாணவன் தான், ஆனால் அது நீங்கள் இருந்தால் தான் அந்த பட்டம் உங்களுக்கு தான் கிடைக்கணும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த ஆசானே நீ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லும்போது இவங்க உயிரும் அவங்கள விட்டு பிரியுது. ஸோ 2 பேரும் பேசி அப்படியே ஒரு முடிவுக்கு வராங்க. நான் இருக்க நேரம் வந்துருச்சு, நான் இருக்க போகிறேன், என்னோட முடிவு காலம் வந்துருச்சு, நான் இப்போ போக வேண்டிய நேரம், நீ வாழ வேண்டிய நேரம். நீ இனிமே உன் பேர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் புகழ்ந்து பேசி அப்படியே இவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட உயிரும் விடுது. ஸோ அப்படியே இவங்களும் இவங்கள பற்றி சொல்லி ஸோ தேங்க்ஸ் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை போட்டுட்டு இப்போ அவர் வந்து நம்ம டோக்கியோ மாதிரி இருக்க இந்த சிட்டிக்குள்ளே போகிறாரு. ஸோ டோக்கியோவே தான். அப்புறம் ஹாங்காங்கில் காட்டுறாங்க. ஹாங்காங் தான். ஸோ ஹாங்காங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்க, அப்புறம் நம்ம அந்த அசிஸ்டண்ட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போகிறாங்க. இப்போ வாங்க குத்தி போட்டு ஒருத்தர் வந்திருக்கான். யாருன்னு பார்த்தா ஐயா பக்கமாட்டவ கண்ட்ரோல் பண்ணுற நம்ம டொர்மாமு பவரை யூஸ் பண்ணி இவர் வர்றாரு. ஸோ இந்த இடத்த நம்ம ஐயா பக்கமாட்டவ திறந்து இவர் வந்து சண்டை போடுற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு சும்மா போட்டு அடி நடிக்க அவங்கள பின்னாடிலாம் போக வைக்க சும்மா வேறு மாதிரியான சண்டை போதிங்க. அப்படியே இவர் வந்து மொத்தத்தையும் ஒரு செம்மையான ஃபைட் நடக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மொத்த பேரும் இதை பேக்வேர்ட்ஸில் போயிட்டுருக்காங்க. பேக்வேர்ட்ஸில் போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அந்த நெருப்பெல்லாம் அணையுது. அப்படியே அந்த சிட்டியும் அப்படியே அமைதியாகுது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவனை செவுத்துல போட்டு அடி நடிக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க கிட்ட வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, திருப்பி ஆகிடுச்சா, ஐயோ திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அப்புறம் பார்த்தா எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ அவங்களாம் ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. பட் இவங்களாம் வந்து நல்லா
நல்லா ஜிம்பட்டி மாதிரி நல்லா நிற்கிறாங்க. ஸோ இவர் வந்து டொர்மாமுவோட அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு டொர்மாமுவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நான் உன்னை கண்டிப்பாக அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ அழிப்பியா, நான் இப்போ ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு வேறு மாதிரியான சண்டை போட்டு அப்படியே செம்மையான சண்டை இங்கே போயிட்டுருக்கு. ஸோ திருப்பி அப்படியே அவர் விளாண்டாகி நான் தாண்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்று அழிக்கிறேன் அப்படின்னு திருப்பி சொன்னதே சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் வந்து திருப்பி சண்டை போடுறாரு. ரிப்பீட்டு இப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இதே போல் நடக்குது. ஸோ அப்படியே போட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து நான் தாண்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதை பாரு உனக்கு என்ன பண்ணுற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு அடிக்கிறாரு. திருப்பி இதுதான் சொல்கிறாரு. இதையே சொல்லி திருப்பி இதையே சொல்கிறாரு. இந்த சீன் செம்ம காமெடியாக இருக்கும். ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு விதமாக அடி வாங்குவார். வேறு மாதிரியான சீன் தான் இது. எத்தனை தடவை வந்தாலும் நான் விழ மாட்டேன்டா, நான் விழுவேன் என்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கை பேசிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டோர்மாமு கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரா என்ன எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைலாக இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோ பாரு நான் உன்னை கண்டிப்பாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு பவரை போட்டு அப்படியே டோர்மாமு கிட்ட இழுத்து இவர் கீழே வந்துடுறாரு. அப்புறம் டைம் லேப்ஸு இதை போட்டு எல்லாத்தையும் திருப்பி உள்ளே அமுக்கி இது எதுவுமே நடக்காத மாதிரி மாற்றிடுறாரு. ஸோ எதுவுமே இனிமேவும் நடக்காது. அதுக்கப்புறம் அந்த டைம் ஸ்டோனை வந்து எங்கே இருந்ததோ அங்கேயே வச்சு அந்த ஐயா கமெண்ட்டில் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை என்னென்ன நடக்குதோ அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த டோரும் முடியுது. அப்புறம் அந்த வாட்சையும் பார்க்குறாரு. அந்த இடத்துல நம்ம தார் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அவர் கூட. ஸோ அப்படியே பேசிட்டு இந்த வீடியோவை முடிச்சுட்டு அங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்ம ஈரை போட்டு முடிச்சிடுறது. யாருக்கெல்லாம் அந்த டைம் ஸ்டோன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டைம் ஸ்டோன் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எதெல்லாம் தப்பு பண்ணணும் அந்த தப்பெல்லாம் மாற்றிடுவேன். அதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்பேன். ஸோ பாய்.